அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். قال أيضا ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. وقال أيضا وأنزلنا إليكم الكتاب بالحق مصدقا إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. وقال النبي صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله حسنة ولكن ألف لام ميم حرف ألف حرف ولام حرف وميم حرف. صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான என் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் முஸ்லீமாக படைத்திருக்கின்றான். முஸ்லீமாக இந்த உலகத்தில் பிறக்க வைத்து, முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வைத்து, முஸ்லீமாகவே மரணிக்க செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த உலகத்தில் பல நபிமார்கள் வந்தார்கள், பல ரசூல்மார்கள் வந்தார்கள். அந்தந்த நபிமார்கள் ஒவ்வொரு கவுங்களுக்கு, ஒவ்வொரு கூட்டங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இறுதியாக அனுப்பப்பட்ட ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். எங்களுடைய தலைவராக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான மோஜிசத்துக்களை, பலவிதமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர் ஒரு நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்கு பலவிதமான மோஜிசத்துக்கள், அற்புதங்கள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் பிட்வீன் ஹிஸ் ஃபிங்கர்ஸ், அதாவது அவருடைய விரல்களுக்கு மத்தியில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடும், தண்ணீர் வடியும். அந்த தண்ணீரின் மூலமாக பல பேர்கள் அதை பரிமாறிக்கொள்ளுவார்கள், உது எடுத்துக்கொள்ளுவார்கள் என்று வரலாறுகள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அதே போன்று சந்திரனை பிளக்க வைத்தார்கள். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிராக்கல், ஒரு அற்புதமாக, ஒரு முஜிசாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மரத்தை கையால் கூப்பிட்டால் அந்த மரம் வந்து சுஜூது செஞ்சுவிட்டு திருப்ப மீண்டும் அந்த இருந்த இடத்துக்கு போய்விடும். அதுவும் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முஜிசத்தாக, ஒரு அற்புதமாகத்தான் இருக்கின்றது. இந்த முஜிசத்துக்களில் டெம்பரரியான மிராக்கள், அதே போன்று தொடர்ச்சியான அற்புதம், அதாவது இந்த தொடர்ந்தேர்ச்சியான அற்புதம் என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அந்த குர்ஆன் டெம்பரரியான அற்புதம் அல்ல, டெம்பரரியான மிராக்கள் அல்ல. அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்தான். இந்த குர்ஆன் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய முஜிசாவாக, பெரிய அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயது பூர்த்தி ஆகும் பொழுது ஹிரா குகையில் வைத்து, அந்த ஜபலுன் நூரில் வைத்து அல்லாஹ் முதலாவது குர்ஆனுடைய வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கொடுக்கின்றான். இந்த விடயத்தை கண்டு ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இக்ரா என்பதாக கூறினார்கள். அதற்கு பின்னால் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன பிகாரியின், நான் ஓதுவதற்கு தகுதியானவன் அல்ல என்று சொன்னார்கள்.
திரும்பவும் சொல்ல மா அனபிகாரியின் நான் ஓதுவதற்கு தகுதியானவன் அல்ல என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை இக்ரா என்று கூற அதற்கு பின்னால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று சொல்லக்கூடிய 5 வசனங்களை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் ஆரம்பமாக இறங்கப்பட்ட அல் குர்ஆனுடைய வசனமாக ஆயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடத்தில் போய் சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் ஹதீஜா தன்னுடைய மனைவி என்ன செய்கின்றால், வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ ஃபாதரிடத்திலே கூட்டிக் கொண்டு செல்லுகின்றார்கள். கூட்டிக் கொண்டு சென்று விடயத்தை மனைவி சொல்லுகின்றாள். அதற்கு பின்னால் ஆறுதல் படுத்துகின்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த கிறிஸ்தவ ஃபாதரி வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர், உங்களிடத்தில் வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் உங்களுக்கு குர்ஆனை தருவதற்காக வேண்டி வந்தார், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொன்னார்கள். ஜமீலூனி ஜமீலூனி என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது இறக்கப்பட்ட அல் குர்ஆனுடைய வசனம்தான் அந்த இக்ரா என்று சொல்லக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அதாவது முதலாவது இறக்கப்பட்ட சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், தாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கின்றதே, இந்த குர்ஆன் இருக்கின்றதே, லா ரைப ஃபீஹி, இதில் எந்த விதமான மக்களுக்கு சந்தேகமும் இல்லை என்பதாக அல்லாஹ் கிளியர்படுத்துகின்றான், டவுட்டை தெளிவுபடுத்துகின்றான். மக்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லை, மக்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், நேர்வழி பெறக்கூடியவர்களுக்கு இது ஒரு முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த குர்ஆன், நாங்கள் இந்த குர்ஆனோடு எவ்வளவு தொடர்புடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள பிட்வீன் குர்ஆன் அண்ட் டு அஸ், வாட் இஸ் த கனெக்ஷன்? கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் என்ன கனெக்ஷன் இருக்கின்றது என்று பார்த்தால் உண்மையிலே 0 என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தை பார்த்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, அதுவும் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 2 வருடம் குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புகின்றோம். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓத தெரிந்து விட்டதென்றால் அப்படியே நிறுத்திவிட்டு பாடசாலை கல்வியை நாங்கள் தொடர்வதற்கு அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துகின்றோம், என்கரேஜ் பண்ணுகின்றோம். ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிபு ஔலாதக்கும் அலா ஸலாஸி ஹிசால், நீங்கள் உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு குர்ஆனை பற்றி 3 விடயங்களை பற்றி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதில் முதலாவது ஹுப்பு நபியிக்கும், உங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் வஹுப்பி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த குர்ஆன் தான் எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் உதவி செய்யக்கூடிய ஒன்று. இந்த குர்ஆன், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் இந்த குர்ஆன் எங்களுக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் வாதாடும், யா அல்லாஹ், இந்த மனிதனை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு, இந்த மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய கலாமை அவனுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தான், உன்னுடைய கலாமை அவன் தொடர்ந்தேர்ச்சியாக அவன் ஓதிக்கொண்டே இருந்தான், எனவே இந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று அந்த குர்ஆன் வாதாடும். எப்போ யா நஃப்சி யா நஃப்சி என்று நாங்கள் போராட்டம் செய்யக்கூடிய, அதாவது எங்களுக்காக வேண்டி நாங்கள் யா நஃப்சி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆன் எங்களுக்கு அந்த கியாமத்தில் வாதாடும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நீங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் குர்ஆனை திறந்து பார்க்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதே போல மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லா,
யார் அல்லாஹுடைய கலாமுல இருந்து ஒரு எழுத்தை ஓதுகின்றார்களோ ஃபலஹு ஹசனத்துன், அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கின்றது. ஆனால் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன், வலாக்கின் என்றாலும். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த யார் ஒரு மனிதன் இந்த அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையை ஓதுவார்களோ அவர்களுக்கு 30 நன்மை கிடைத்து விட்டது என்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இக்ராவுல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அந்த குர்ஆன் கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக, உங்களுக்கு மன்றாட்டம் பண்ணக்கூடியதாக வந்து நிற்கும் என்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். குர்ஆன் இஸ் a big property of Muslim. Someone ask about அதாவது சிலர்கள் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி கேட்டார்கள் அவருடைய மனைவியிடத்தில். அதற்கு மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கான குலுகுஹு அல் குர்ஆன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, கேரக்டர்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேரக்டர்ஸ், பழக்க வழக்கங்கள், அவருடைய குணங்கள் அனைத்தும் குர்ஆனாகத்தான் இருந்தது என்ற விடயத்தை ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் குர்ஆன் அண்ட் முஸ்லிம்ஸ் என்று பார்த்தால், we are so far from குர்ஆன், நாங்கள் குர்ஆனை விட்டு மிகவும் தூரத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் குர்ஆனுக்கும் மிக மிக வித்தியாசம், இடைவெளி இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாங்கள் தான் அந்த குர்ஆனை இறக்கினோம், ஆனால் அந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் எங்களுடைய கையில் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனை இறக்கிய அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் எடுத்து இருக்கின்றான். ஆனால் someone burning the குர்ஆன், ஆனால் முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்க்கின்றோம் நாங்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பேர்ன் பண்ணுகின்றார்கள், தீமூட்டி கொளுத்துகின்றார்கள் குர்ஆன்களை. ஆனால் குர்ஆனை தீமூட்டி கொளுத்தியதற்கு குர்ஆன் அழிந்து விடாது சகோதரர்களே. குர்ஆனை யாராலும் அழிக்க முடியாது, பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்து விட்டான். இந்த உம்மத், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சதஃப்தரிக்கு உம்மத்தி சபஅத்தும் வ ஸலாஸூன ஃபிர்கா, என்னுடைய கூட்டம் 73 கூட்டமாக பிரியும் என்பதாக சொன்னார்கள். சபஅத்தும் வ ஸலாஸீன ஃபிர்கா, 73 கூட்டமாக பிரிந்தாலும், அவர்களுக்குள்ளாலே இஹ்திலாஃப் இருந்தாலும், அவர்களுக்குள்ளால கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும், குர்ஆனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். குர்ஆனை யாரும் வெறுக்க மாட்டார்கள். இந்த குர்ஆனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஷியாக்கள் கூட சொல்ல மாட்டார்கள், முஅ்தஸிலாக்கள் கூட சொல்ல மாட்டார்கள், காதியானிகள் கூட சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனே சில விடயங்களில் தான் அவர்களுக்குள்ளாலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் குர்ஆனில் யாருக்குமே ஒரு முரண்பாடு இருக்காது. பார்க்கின்றோம் நாங்கள், கிறிஸ்தவர்களுடைய பைபிள் என்ன செய்யும்? காலத்துக்கேற்ப நேரத்துக்கேற்ப தலைவர்கள் மாறும் பொழுது அது வேறுபடும். ஆனால் இந்த குர்ஆன் யார் வந்தாலும் யார் போனாலும் கியாமம் வரைக்கும் இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது. யமாமா யுத்தத்தின் போது பலர் மரணமானார், பல ஹாஃபில்கள் மரணமானார்கள். அதனால் குர்ஆன் தொகுக்கப்படக்கூடிய தேவையை உணர்ந்தார்கள். அதற்கு பின்னால் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் இருக்கின்றதே, குர்ஆன் ஒரு ஆச்சரியமான ஒரு பொக்கிஷம். குர்ஆனில் யாருக்கும் எந்த பிழையும் கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆனில் எந்த பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எந்த பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தாலும், டாப் லெவலில் அதாவது படிப்பில் எடியூகேஷனில் டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்களும் கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆனை ஆராய்ச்சி செய்தால் ஃபைனலி ரிசர்ச், நான் முஸ்லீம் என்ன செய்கின்றார்கள்? ரிசர்ச் பண்ணுகின்றார்கள் குர்ஆனை. they are researching the Quran. Finally they are accepting the Islam. கண்ணியத்துக்குரியவர்களே, ரிசர்ச் பண்ணி என்ன செய்கின்றார்கள்? ஃபைனல் முடிவென்ன, இறுதி முடிவென்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுதான்.
எந்த விதமான பிழையையும் காணவில்லை, எந்த விதமான தவறுகளையும் காணவில்லை, எந்த விதமான உட்புகுத்தல்களையும் காணவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். குர்ஆன் இருக்கின்றதே, குர்ஆன் முழு உலகத்தில் என்னென்ன மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும், தமிழ் பேசக்கூடிய மக்கள், சிங்களம் பேசக்கூடிய மக்கள், அதே போன்று என்னென்ன மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களோ, மலாய் பேசக்கூடிய மக்கள், அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே உருது பேசக்கூடிய மக்கள், அதே போன்று நேபாள் மொழி பேசக்கூடிய மக்கள், அதே போன்று தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், யாராக இருந்தாலும் உலகத்தில் எத்தனை மொழி இருக்கின்றதோ அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் குர்ஆன் அரபி மொழியில் தான் இருக்கின்றது. அந்த குர்ஆனை அரபி மொழியில் தான் அவர்கள் ஓத வேண்டும். ஆனால் அடுத்தடுத்த வேதங்களை பார்த்தால் அவர்களுக்குரிய மொழியில தான் அந்த பைபிள்கள், அந்த அவருடைய மத புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, இயக்கப்பட்டிருக்கின்றது. கிரேக்க மொழி இருக்கின்றது. கிரேக்க மொழியில் உள்ள பைபிளை எடுத்துக்கொண்டால் அந்த கிரேக்க மொழி பைபிளில் மாத்திரம் 2 லட்சம் மிஸ்டேக், 2 லட்சம் பிழைகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் குர்ஆன் இருக்கின்றதே, குர்ஆனில் ஒரு வார்த்தை, ஒரு டொட்டை கூட கண்டுபிடிக்க முடியாது, பிழை என்று சொல்வதற்கு யாரால் முடியாது. ஜபூர் வேதம் இருக்கின்றதே, இந்த ஜபூர் வேதம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த ஜபூர் வேதம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் சொல்லுகின்றார்கள், 100 கவிஞர்களின் கவிதைகள் அந்த ஜபூர் வேதத்தில் உட்புகுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். குர்ஆனில் எந்த விதமான இஹ்திலாஃபும் இல்லை. அதாவது 63 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் 23 வருடங்கள் அப்படியே குர்ஆன் இறங்குகின்றது ரசூலுல்லாவுக்கு. காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, தேவைக்கேற்ப குர்ஆன் இறங்கிக் கொண்டே இருந்தது 23 வருடமாக. ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஹிலாஃபத்துடைய பொறுப்பை எடுக்கின்றார்கள். ஹிலாஃபத்துடைய ஆட்சி பொறுப்பை எடுக்கும் பொழுது அந்த நேரங்களில் யுத்தங்கள் நடைபெறுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலங்களில் யுத்தங்கள் நடக்கின்றது. அதிகமான ஹுஃபால்கள், அதிகமான குர்ராக்கள் மரணிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் மஷூரா சொன்னார்கள், அபூபக்கரிடத்தில் ஹலீஃபா அவர்களே, குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிகமான ஹாஃபில்கள், அதிகமான குர்ராக்கள் மரணிக்கின்றார்கள், மௌத்தாய் விடுகின்றார்கள். என்ன செய்வோம், குர்ஆனை ஒன்று சேர்ப்போமே என்று மஷூரா சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத வேலையை என்னால் செய்ய முடியாது. எப்படி ஒரு கட்டுப்பாடு கண்ணியத்துக்குரியவர்களே! ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை என்னால் செய்ய முடியாது என்று சொல்ல, அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவரோட கொஞ்சம் பேசி கண்ணியத்துக்குரிய அவருடைய உள்ளத்தில், அபூபக்கருடைய உள்ளத்தில் அப்படியே இறக்குகின்றார்கள். குர்ஆன் உருவாக்கப்பட வேண்டும், குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்ற தேவையை அவருடைய உள்ளத்தில் போடுகின்றார்கள். அதற்கு பின்னால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வரவழைக்கப்படுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதற்கு பின்னால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய காலத்தில் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு, அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய காலத்தில் எந்த விதமான, அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஜாமி உல் குர்ஆன் அடுத்த விடயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். எனவே சொல்லப்பட்ட விடயங்களை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும். அதே போன்று குர்ஆனை எங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக நாங்கள் உருவாக வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனிய கல்வி நாங்கள் அதிகமாக அவருடைய உள்ளத்திலே புகுத்த வேண்டும். ஏனைய கல்விகளை விட குர்ஆனிய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்த விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த
பேச்சில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.